வணக்கம், நான் முருகேஷ் கமல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, P/E ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னு இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ரொம்பவே பிடிச்ச ரேஷியோ. ரொம்ப ஈஸியாகவும் கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த ரேஷியோ ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேஜர் பங்காற்றுது. இந்த ரேஷியோடைய டைப்ஸ் அண்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாக்கில் அப்ளை பண்ணி டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோடைய ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, ஷேர் ப்ரைஸ் பை ஏர்னிங் பெர் ஷேர். அதாவது ஒரு பங்கின் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பை அதனுடைய ஒரு பங்கு ஏர்னிங் பெர் ஷேர் அப்படிங்கிறதோடைய ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, நெட் இன்கம் மைனஸ் ப்ரிஃபர்ட் டிவிடெண்ட்ஸ் பை வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். நெட் இன்கம் ஆர் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரிஃபர்ட் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிவிடெண்ட். நார்மல் டிவிடெண்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ்னு டிவிடெண்ட்டையே ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. மேஜர் கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேரை இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஏர்னிங் பெர் ஷேரோடைய ஃபார்முலான்னு பார்த்தோன்னா, நெட் இன்கம், அதாவது டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது மொத்த வருவாயை குறிப்பிடுறது. நெட் இன்கம்னு பார்த்தோன்னா, வருவாயிலிருந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் டேக்ஸை கழித்து வர்ற இன்கம் தான் நெட் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக சிம்பிளாக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெட் ப்ராஃபிட் பை வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, மொத்தமாக அந்த நிறுவனம் எவ்வளவு பங்கு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோன்னா டாடா டெக்னாலஜிஸ்னுடையது. இதில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸை கழித்து 679 கோடி அப்படிங்கிறது 2024 அப்படிங்கிற ஆண்டுக்கான நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை மேலேயும் வெயிட்டட் ஆவரேஜ் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், டாடா டெக்னாலஜிஸோட எவ்வளவு பங்கு இது வரைக்கும் அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதுன்னு பார்த்தோன்னா, 40,56,66,530 பங்கு. ஸோ இந்த 679 கோடியை 40,56,68,530 அப்படிங்கிற நம்பரோட டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் இந்த ஏர்னிங் பெர் ஷேர். இந்த ஏர்னிங் பெர் ஷேர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 16.75 அப்படிங்கிறது. ஸோ இந்த 16.75 அப்படிங்கிறது ஒரு பங்கிற்கான நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது. அதாவது சிம்பிளாக பார்த்தோன்னா, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது டோட்டலாக இருக்குது. இந்த 16.75 அப்படிங்கிறது நம்ம ஒரு பங்கு வச்சுருந்தோம்னா டாடா டெக்னாலஜிஸில் நம்மளுக்கான நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா 16.75. நார்மலாக இந்த நெட் ப்ராஃபிட்டு 16.75 ஒரு பங்கிற்கான லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்டாக எந்த நிறுவனமுமே கொடுக்க மாட்டாங்க. இதில் மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன் பிஸ்னஸினுடைய ஆப்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ₹2 இல்லை ₹3 அப்படிங்கிற ரேஞ்சில் டிவிடெண்டாக கொடுப்பாங்க. பட் இந்த 16.75 அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பங்கு லாபம் அப்படின்னு நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது P/E ரேஷியோவை சிம்பிளாக ஒரு லைவ் ஷேரோட அப்ளை பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனுடையது. ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷனுடைய RECயோடைய க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா ₹402. இந்த ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் ₹402. ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு பங்கு விலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி கண்டிப்பாக அந்த நிறுவனம் பதிவிட்டு ஆகணும். இதுலேயுமே அதே மாதிரி பதிவிட்டிருக்காங்க. ₹53.72 அப்படிங்கிறது மார்ச் 2024க்கான ஏர்னிங் பெர் ஷேராக இருக்குது. இந்த 402ங்கிறது நிறுவனத்தினுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். 53.73 அப்படிங்கிறது டிவிடெண்ட். இந்த ரெண்டு ப்ரைஸையுமே டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த 7.58 அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, அதாவது P/E ரேஷியோ அப்படிம்பாங்க. P/E ரேஷியோ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த பங்கு எத்தனை வருஷத்தில் இந்த பங்கினுடைய ஏர்னிங் பெர் ஷேர் அந்த ப்ரைஸை பங்கினுடைய ஒரு பங்கு விலையை மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இதில் பார்த்தோன்னா ₹53 அப்படிங்கிறது ஏர்னிங் பெர் ஷேராக இருக்குது ஒரு வருடத்திற்கு. இந்த ₹7.58 அப்படிங்கிற PE-யை இந்த ₹53 அப்படிங்கிற ஏர்னிங் பெர் ஷேரோடைய மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ₹401 அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிரும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, 7.5 வருஷத்தில் இந்த ஏர்னிங் பெர் ஷேர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை மேட்ச் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம்.
அதானி குழும பங்குகளுக்குன்னு பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாமல் சில பங்குகள்னு பார்த்தோம்னா 118 முதல் 150 160 அப்படிங்கிற ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோலாம் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இது இப்போ பிபிஇ ரேஷியோ வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 120 140 அப்படிங்கிறது எங்கே இருக்குது, 7.5 அப்படிங்கிற பிஇ ரேஷியோ எங்கே இருக்குது. ஸோ வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ ஒரு நல்ல ரேஷியோலேன்னு பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார்வர்ட், ட்ரெய்லிங், நெகட்டிவ் அப்படின்னு. ஃபார்வர்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறத என்னென்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்னா ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக எடுத்துக்கலாம். இதில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துலாம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். FY 23-24 அதனுடைய ஏர்னிங் பர் ஷேர் 2 எடுத்திருக்கேன். 38 ரூபா 11 பைசா. அது மட்டும் இல்லாமல் 42 ரூபா 41 பைசா. இதனுடைய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா 4 ரூபா 3 பைசா FY 22க்கு 23க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. FY 23க்கு 24க்குன்னு பார்த்தோன்னா 42 ரூபா 42 ரூபா 41 பைசா, 53 ரூபா 72 பைசா, ஒரு 11 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, நெட் ப்ராஃபிட்டு எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ஏர்னிங் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். FY 22-23க்கு 11.5%, FY 23-24க்கு 26.27% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரெண்டையும் ஆவரேஜ் பண்ணோன்னா நம்மளுக்கு 13% அப்படிங்கிறது ஆவரேஜாக கிடைக்கி. ஸோ இந்த மார்ச் 24 ஏர்னிங் பெர் ஷேரான 53 ரூபா 72 பைசாவோட இந்த 13%, இந்த ரெண்டு ஆவரேஜ் பர்சன்டேஜையுமே போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் 7 ரூபா அப்படிங்கிறது. ஸோ இந்த 7 ரூபாயை இந்த லாஸ்ட்டு, அதாவது கரண்ட் இயர் ஏர்னிங் பெர் ஷேரோட ஆட் பண்ணோன்னா 60.72 ருபீஸ். FY 26-27க்கு மேபி 60.72 ருபீஸ் அப்படிங்கிறது இதே ரேஞ்சில் ப்ராஃபிட் க்ரோத் ஆகிட்டு இருந்து ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு 60 ரூபா 72 பைசா அப்படிங்கிற மாதிரி ஏர்னிங் பெர் ஷேர் கூடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்கூட்டியே கணிச்சிடலாம். ஏர்னிங் பெர் ஷேர் 60 ரூபா 72 பைசாவாக இருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோடு போட்டு பார்த்தோம்னா 6 அப்படிங்கிற பிஇ கிடைக்கும். 6 அப்படிங்கிற பிஇ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டரினுடைய ஏர்னிங் பெர் ஷேர் க்ரோத் பர்சன்டேஜை வச்சு அதில் கிடைக்கிற ஒரு பர்சன்டேஜை யூஸ் பண்ணி அப்கமிங் ஃபைனான்ஷியல் இயரில் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஏர்னிங் பெர் ஷேர் கண்டுபிடிச்சி அதுக்கான ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்வர்ட் பிஇ அப்படிங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார்வர்ட் பிஇ அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நம்மளால் அவ்வளோ கச்சிதமாக கண்டுபிடிக்க முடியாது அப்கமிங் ஃபைனான்ஷியல் இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ட்ரெய்லிங் பிஇ அப்படிங்கிறது பிபிஇ ரேஷியோவில் இன்னொரு டைப். ட்ரெய்லிங் பிஇ அப்படிங்கிறது எங்கே அப்ளிகபிள் ஆகும்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். ஸோ Q1 Q2 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, Q3 Q4 பெண்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளாலே ஒரு அசம்ஷனில் Q1 Q2 குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வச்சு Q3 Q4 இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிகரை போட்டு அதை வச்சு EPS எவ்வளோ இருக்கும் எண்ட் ஆஃப் தி இயரில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ட்ரெய்லிங் 12 month பிஇ அப்படிம்பாங்க. இதுலேயுமே RECனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஜூன், செப்டம்பர், டிசம்பர் அப்படின்னு 3 குவார்ட்டர் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஜனவரி டு மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட் இன்னும் டிக்ளேர் பண்ணலை. 13.14, 15.53, 15.48 அப்படிங்கிறது அவங்களுடைய 3 குவார்ட்டர்னுடைய வேரியஸ் ஏர்னிங் பெர் ஷேர். நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா, அப்கமிங் குவார்ட்டரில் ஒரு 15 அப்படிங்கிற ரேஞ்சில் ஏர்னிங் பெர் ஷேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணி 59.29 ரூபா ஏர்னிங் பெர் ஷேராக மார்ச் குவார்ட்டர் முடிவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதி 402 ரூபாயோட அந்த 59 ரூபா 29 பைசாவை டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 7.6 அப்படிங்கிற ரேஞ்சில் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வருது. இது எல்லாமே வேல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம செய்கிற விஷயங்கள். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இப்படி இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இது சொல்கிறேன். ட்ரேடிங் 12 month பிஇன் ட்ரேடிங் 12 month அப்படிங்கிறத ஸ்க்ரீனர்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஏர்னிங் பெர் ஷேர் 59 ரூபா 44 பைசா அப்படி இருக்குங்கிற மாதிரி ட்ரேடிங் 12 monthல ஸ்க்ரீனரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார்வர்ட் பிஇ அண்ட் ட்ரெய்லிங் பிஇங்கிறது இதுதான். நெகட்டிவ் பிஇ, அதாவது ஒரு பங்கு லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதனுடைய ஏர்னிங் பெர் ஷேர் அப்படிங்கிறது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பாசிட்டிவில் இருக்கும். ஸோ அதை அவுட்ஸ்டாண்டிங் ஷேரோட டிவைட் பண்ணி ஏர்னிங் பெர் ஷேர் பாசிட்டிவாக இருக்கும். இன்கேஸ் அந்த பங்கு வந்து நெட் ப்ராஃபிட் செய்யாமல் நெட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதனுடைய ஏர்னிங் பெர் ஷேர் அப்படியே மைனஸில் இருக்கும். அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வோடஃபோன் ஐடியா அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். அது பல குவார்ட்டராக லாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 7 ரூபா 73 பைசாவாகும். அதனுடைய பிபிஇ ரேஷியோன்னு லாஸ்ட் குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தோம்னா
0.95 ருபீஸ் இருக்குது. அதாவது டீக்ரோத் ஆகிருக்கு. -8.13 அப்படிங்கிறது பிபி ரேஷியோவாக காமிக்கும். ஆனால் இந்த மைனஸில் இருக்கிறனால என்ன அர்த்தம்னா டீக்ரோத் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மேஜராக லாஸில் உள்ள கம்பெனிஸ்க்கு வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ போட்டு பார்க்குறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. இண்டஸ்ட்ரி பிஇ இப்போ பவர் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் செக்டரை எடுத்துக்கிட்டோம்னாலுமே, அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் செக்டரை எடுத்துக்கிட்டாலுமே ஆர்இசி, ஐஆர்எஃப்சி, பிஎஃப்சி, ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்னு இந்த 4 பங்குமே இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கேட்டகரியில் வந்துடுது. இந்த 4 பங்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவை தான் செக்டார் பி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் உள்ள பிஎஸ், அதாவது இண்டஸ்ட்ரியில் அதனுடைய காம்படிட்டர்ஸினுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் பண்ணி அதை வந்து இண்டஸ்ட்ரி பியாக டிக்கர் டேப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தோன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே இண்டிவிஜுவலாக அவங்க பிபிஇ ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரி பிபிஇ ரேஷியோ அப்படிங்கிறது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஷேர் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ செக்டரோட ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவோட எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வேல்யூ பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரி பிபிஇ ரேஷியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒரு மெட்ரிக் தான், இதனுடைய வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸுக்குமே ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது. இண்டெக்ஸினுடைய ஏர்னிங்கை டிஃபைன் பண்ணி இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுவாங்க. இது நிஃப்டி 50க்கான ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இப்போ வந்து பார்த்தோம்னா நிஃப்டி 50யோட பிபிஇன்னு பார்த்தோம்னா 19.80 அப்படிங்கிறதா இருக்குது. நிஃப்டி 50னுடைய ஹிஸ்டாரிக் பிபிஇ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ நிஃப்டி 50 2020 மார்க்கெட் கிராஷ் ஆகல அதனுடைய பிபிஇ ரேஷியோன்னு பார்த்தோம்னா 18.49 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு. நிஃப்டி 8206 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இப்போடைய கரண்ட் பின்னு பார்த்தோம்னா 19.95 22,442 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கோவிட் கிராஷ் அப்போ பிபிஇ 18 இருந்தது. இப்போ பார்த்தோம்னா 19.85. பிபிஇ உச்சத்தை தொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா 2021 15,187 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கையில் 41.40 அப்படிங்கிற உச்ச பிஇயை நிஃப்டி அடைஞ்சிருக்கு. பட்டு நிஃப்டியோட வேல்யூவேஷன் பார்த்தோன்னா இப்போ தான் அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ தான் பிபிஇ 41 இருக்கணும், ஆனால் இப்போ 19 இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நிஃப்டினுடைய ஏர்னிங் பெர் ஷேர் வந்து குறைஞ்சிருக்கும். அதாவது நிஃப்டி 50 அப்படிங்கிறது 50 பங்குகளை கொண்ட அடக்கம் அந்த இண்டெக்ஸில். அந்த 50 பங்கினுடைய ஏர்னிங் பெர் ஷேர் கூடுதல் குறையிறத வச்சு தான், அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நிஃப்டி 50னுடைய ப்ரைஸை வச்சு இந்த பிபிஇ ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்த மாதிரி கேல்குலேட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50யை தவிர்த்துட்டு சென்செக்ஸ், மிட் கேப்பு, ஸ்மால் கேப் அப்படின்னு எல்லா இண்டெக்ஸுக்குமே ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து கேல்குலேட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே நிஃப்டி 50 ஹிஸ்டாரிக் பிபிஇ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதனுடைய சார்ட் வந்து கிடச்சிரும். கன்க்ளூஷன்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வேல்யூஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்ரிக். நம்ம நிஃப்டி 50யை பார்த்த மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் அண்டு ப்ரைஸினுடைய வேரியேஷனை வந்து ஈஸியாக ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ மூலயமா கண்டுபிடிச்சிடலாம். நிஃப்டி 50 அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவை வச்சு மட்டுமே நம்ம டிசிஷன்ஸ் எடுத்துட முடியாது. பிகாஸ் ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 8 இருந்து அதனுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து ரொம்பவே மோசமாக சிங்கிள் டிஜிட்டில், அதாவது 1 or 2% இருந்ததுன்னா மார்க்கெட் அந்த ஷேரை வந்து வேல்யூவே பண்ணாது. அதே சமயம் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 48, 49 அப்படின்னு இருந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து 10%, 20% அப்படின்னு இருந்ததுன்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்த வேல்யூஷன் கொடுக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வச்சு மட்டுமே ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட முடியாது. அதுவும் ஒரு மெட்ரிக் தான் வேல்யூவேஷனை எவால்வேட் பண்ணுறதுக்கு. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது, அதனால் இந்த ஷேர் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. சர்டின் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸுமே அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவுமே ஹிஸ்டாரிக்கல் லெவலில் பார்த்துட்டு மேபி நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் தெரிஞ்சுதுன்னா நம்ம அந்த ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மேலும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.